அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க. இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது. இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க, நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. பார்க்கத்தான் இவங்க கரடு முரடா இருப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் நல்லதைத்தாங்க இவங்க நினைப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கனவு வாழ்க்கையில அதிக ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்க கலைத்துறையில ஆர்வம் உள்ளவர்களாகவும் எந்த வேலையையும் ஸ்மார்ட்டாக செய்ய விரும்புவர்களாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பை விட திறமையான உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிங்கம் தைரியமான குணம் கொண்டது போல இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும். கன்னிராசிக்காரங்க பேச்சுல கவனமாக இருக்கணும். ஏன்னா கோபத்தின் காரணமா தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சொத்துக்கள் நிலம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருக்கணும். சரியான சந்தர்ப்பங்களை தவற விடக்கூடாது. வீட்டுல மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு, அதனால பொறுமையா இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செலவுகளை கட்டுப்பாடோட வச்சுக்கணும். வியாபாரம், ரியல் எஸ்டேட், தொழிற்துறையில இருக்கிறவங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இது நல்ல நேரமா இருக்கு. கன்னிராசிக்காரங்க அறிவின் அடிப்படையில வாழ்க்கையில முன்னேறலாம். மனம்தான் கடவுள் அப்படிங்கறத நீங்க உணரணும். கன்னிராசிக்காரங்க திறமையானவங்க, ஆனா இவங்க தங்கள் திறமைகளை உணராம இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சு கேட்டு குழப்பம் அடையாம தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இலக்க நோக்கி பயணிக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்குங்க. தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் தொழில் கூட இடம் கிடையாது. உங்களோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. வாழ்க்கையில வெற்றி பெற கன்னிராசிக்காரங்க மற்றவர்களோட பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. கனவு வாழ்க்கையை நிஜமாக மாற்ற நீங்க முயற்சி செய்யணுங்க. மற்றவர்கள் தேவையற்ற விவாதங்கள் மூலமா மனசை திசை திருப்ப முயற்சி பண்ணலாம், ஆனா நீங்க சரியான முடிவுகளை எடுக்கணும். யாராவது உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண நினைச்சாங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாது. அதை நம்பி நீங்க ஏமாறக்கூடாது. மனிதர்களின் எண்ணங்கள் மாறக்கூடியது, அதனால மனதை தளர விடாம அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. உங்களை மனதை ஒருமுகப்படுத்தி தெளிவோட செயல்பட்டா கன்னிராசிக்காரங்க தங்கள் துறையில சிறந்து விளங்க முடியும். மனம்தான் இந்த கிரகத்தின் அடிப்படை மூலப்பொருள். அதனால உங்களோட மனம்தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. கிரகங்கள் நல்ல மற்றும் கெட்ட பலன்களை கொடுக்கும். அதனால
எத்தகைய சூழ்நிலையிலும் நல்லதை எதிர்பார்க்கணும். நீங்க வாழ்க்கையை மாற்றவும் முன்னேற்றத்திற்கான வழிகளை தேடவும் முயற்சி செய்யணும். கன்னிராசிக்காரங்க தைரியமாகவும் அறிவார்ந்தவர்களாகவும் இருக்கணும். நல்ல எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும். சிவபெருமான் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கொடுப்பாரு. சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தோட பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த உலகம் உங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தாவே போதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையா மாறிடும். வாழ்க்கையில எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பெரிய உலகத்துல எல்லாம் உங்களுக்காக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கிறத உலகம் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன், அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னி ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். நல்ல திட்டமிடல் இருக்கணும். நல்லா பணம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க. சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு சனி செவ்வாய் அப்பப்போ அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு நினப்பு இருக்கும். அரசு வேலையில் இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும், வேலை நிலச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. தனியார் துறையில் வேலை பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா
எப்படின்னா வியாபாரத்தில் போட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேற போகுது. உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. 11ஆம் இடத்துல குரு அமர்வதால் லாபத்தை அதிகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடன் குறைய போகுது, சேமிப்பு உயர போகுது. வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏகபோக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது. வீட்டில் உங்கள் குடும்பத்திலேயே சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்களே நிறையா சுப நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறீங்க. கல்வியில் இருந்த தடை விலக போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. போட்டி தேர்வுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க. உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த மாதம். கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. மனக்குழப்பம் காணாமல் போகுதுங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலக போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.